திரௌபதி 2 வந்து நான் எந்த கதையும் ஃபிக்ஸ் ஆகலை. திரௌபதி 1 முடிச்சதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சியாக படம் பண்ண முடியாது. அப்போ அதில் சொன்ன கதையோட தொடர்ச்சியாக இன்னொரு படம் பண்ண முடியாது. அந்த கேரக்டரை கொண்டு வரலாம். ருத்ர பிரபாகரன் இருக்கார் இல்லையா, அவரை கொண்டு வந்து நம்ம என்னவா காட்ட போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு இருக்குது. ஸோ நான் காசி போயிட்டு வந்தப்போ அங்கே நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் பார்த்தேன். நந்தி சிலை வந்து ஞானவாபி மசூதியை நோக்கி இருந்தது. யூஸ்வலாக நம்ம ஊரில் நந்தி சிலை வந்து சிவன் சிலையை நோக்கி தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து நந்தி சிலை வந்து ஞானவாபியை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அங்கேருந்து ஏதோ ஒரு கோவில் வந்து இடிபாடுக்குள்ளாகி அவுரங்கசீப் பீரியடில் அது மசூதியாக மாறி இருக்கு. அந்த டிஸ்பியூட் இன்னும் கோர்ட்டில் நடக்குது, கேஸ்லாம். அப்போ அதுதான் என்னை ஒரு கேள்வியாக மாற்றி, சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி என்ன இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு பார்த்தா, மாலிக் கஃபூர்ன்றவர் இங்கே வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு, மதுரை கோயில் அட்டாக் பண்ணியிருக்காரு, காஞ்சிபுரம் அட்டாக் பண்ணியிருக்காரு. அப்போது அவங்கள யார் சம்மந்தப்பட்ட அரசர் பேரரசர்னு பார்த்தா வல்லால மகாராஜா பேர் வந்து நிற்கிது. இப்போ வல்லால மகாராஜா பற்றி படிக்கிறப்ப மாலிக் கஃபூர் அவர் வந்து அட்டாக் பண்ணப்போ அவரால் சண்டை போட முடியல. ஆனால் அதுக்கப்புறம் மதுரையை கேப்சர் பண்ண தம்கானி கூடயும் டெல்லியில் இருக்க சுல்தான் கூடயும் அவரால் ஃபைட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஃபைட் பண்ணியிருக்காரு, போராடி இருக்காரு, சண்டை போட்டிருக்காரு, ஒரு விஜயநகர பேரரசுன்ற ஒரு விதையை விதைச்சிட்டு போயிருக்காரு. இப்போ இதை காட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்து அங்கே தான் தோணுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஜெயிச்சிச்சுன்னா வேற லெவல். கண்டிப்பாக ஜெயிக்கும் சார். நேதாஜி புரொடக்ஷன்ஸ் வழங்கும் மோகன்ஜி இயக்கத்தில் ரிச்சர்ட் ரிஷி நடிக்கும் திரௌபதி 2 இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.